அனைவருக்கும் வணக்கம். நமக்கு 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோடைய 43rd மேட்ச்சு டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆஃப்டர்நூன் 3:30க்கு டெல்லியில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்க்கான நம்ம ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் வந்து பஞ்சாப்க்கும் கேகேஆருக்கும் நடந்தது. ஸோ பஞ்சாபில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து பேஸ்டோ கரெக்டாக சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லாத 2 பிளேயர்ஸ் யாருன்னா ப்ராப் சிம்ரன் சிங் சொல்லலை, அதே மாதிரி சஸ்பான் சிங் சொல்லலை. அந்த 2 பிளேயர்ஸ் சொல்லலை. கேகேஆரை பொறுத்தவரை ஃபீல்ட் சால்ட் கரெக்டாக சொல்லியிருந்தோம், சுனில் நாராயண் கரெக்டாக சொல்லியிருந்தோம். ரசல் நம்ம சொல்லலை, அவர் நல்லா விளாட மாட்டார். ஸோ ரசல் அதே மாதிரி நல்லா விளாடல. ஸோ சுனில் நாராயண் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம என்ன எங்கே தவறு பண்ணுறோம், என்ன எதில் போகுது அப்படிங்கிறது பார்த்துட்டு அது சம்மந்தமாகவும் அனாலிசிஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு வரக்கூடிய நாட்களில் இன்னும் ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னும் நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக வர்ற அளவுக்கு கண்டினியூஸாக நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி வர்றது. ஸோ இதுதான். அதே மாதிரி நேற்று 261 அப்படிங்கிற ரெக்கார்ட் சேஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 மேட்ச்சில் இது வந்து ரெக்கார்ட் சேஸிங் அதுதான். ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ நம்ம கிரிக்கெட் 11 நியூஸில் நம்ம சேனலில் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, சாவ்லா, நேஹல் வதேரா, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, கொய்ட்ஸே, டிம் டேவிட். இம்பேக்ட் பிளேயராக வந்து நுவன் துஷாரா, ஸ்ரீலங்கன் பிளேயர். ஸோ அவரை சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராபபிள் பிளேயிங் 11 ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயரு. இதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து யாராருன்னா பிருத்திவி ஷா, ஜாக் ஃப்ராசர் மெக்குர்க், அக்ஷர் பட்டேல், பண்ட், ஸ்டப்ஸ், குல்தீப் யாதவ், அபிஷேக் போரல், ஆண்ட்ரிச் நாட்ஜே, அப்படி இல்லைன்னா வந்து தை ரிச்சர்சன். 2 பேர் யாராவது ஒருத்தர் விளையாடுறதா சொல்லியிருக்காங்க. ஷாய் ஹோப்பு, அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது. இம்பேக்ட் பிளேயராக வந்து ரஷித் சலம்தார் அப்படிங்கிற பிளேயர். இப்போ அவன மேட்சில் 2 விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேயர் இம்பேக்ட் பிளேயராக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராபபிள் பிளேயிங் இம்பேக்ட் பிளேயர் வச்சுட்டு அதே மாதிரி டெல்லியில் முகேஷ் குமார், நான் சொல்லலை, முகேஷ் குமார் பிளேயிங் 11 இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது டெல்லியில் ஒரு 7 பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தாலும் அதேமாதிரி மும்பையில் ஒரு 4 பிளேயர்ஸ் நல்லாயிருக்கு, ப்ளஸ் ஒரு பிளேயருக்கு நல்லாயிருக்கு. ஸோ அது யாரான்னு பார்த்தலாம். அப்போ டெல்லியில் வந்து யாராக அந்த 7 பிளேயர்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்னால் பிருத்திவி ஷா, ஷாய் ஹோப், ஸ்டப்ஸ், பண்ட், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரைக்கும் சூரியகுமார் யாதவ், பியூஷ் சாவ்லா, பும்ரா, நுவன் வதேரா, இந்த 4 பிளேயர்ஸும் நல்லா விளையாடுவாங்க. டிசியில் வந்து கலீல் அகமத் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அபிஷேக் போரலும் ஒரு 20 to 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. யாராவது எடுக்கணுன்னா கலீல் அகமத் எடுத்துக்கலாம். பவுலிங் எடுக்கணுன்னா இல்லை பேட்ஸ்மேன் எடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அபிஷேக் போரல எடுத்துக்கலாம். ஆனால் 2 பேரும் ஒரே அளவுக்கு பாயிண்ட்ஸ் வரும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை ஆப்ஷனல் பிளேயராக திலக் வர்மாவுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ரோஹித்தை விட திலக் வர்மா கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் திலக் வர்மா வேணால் ஆப்ஷனல் பிளேயராக எடுத்துக்கணும். ஸோ நம்மளை ப்ரெடிக்ஷன் பொறுத்தவரைக்கும் டிசியில் 7 பிளேயர்ஸ், மும்பையில் 4 பிளேயர்ஸ் தான். மொத்தம் ட்ரீம் 11 பிளேயர்ஸில் ஆப்ஷனல் பிளேயராக டிசியில் கலீல் அகமத் சொல்லியிருக்கேன், மும்பையில் வந்து திலக் வர்மா சொல்லியிருக்கேன். ஸோ டிசி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ட்ரீம் 11 பிளேயர்ஸ் பிருத்திவி ஷா, ஷாய் ஹோப், ஸ்டப்ஸ், பண்ட், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், சூரியகுமார் யாதவ், சாவ்லா, பும்ரா, நுவன் வதேரா. இந்த 11 பிளேயர்ஸ் தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனில் நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸில் சொல்கிறோம். நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.